குழந்தைகள் தங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க அவர்களிடம் செல்போன்களை கொடுத்து விளையாட விடுகின்றனர் பெற்றோர். ஆனால் இந்த செயல்பாடு குழந்தைகளின் வருங்காலத்தின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற புரிதல் இல்லாமல். மதுரை சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பிரவீன்குமார் சாய் திவ்யா தம்பதி. இவர்களின் 3 வயதான மகன் சாய் சர்வேஷ் எல்கேஜி பயின்று வருகிறான். 1.25 வயதிலிருந்தே சாய் சர்வேஷ் செல்போன் பயன்படுத்தி வருவதாக சொல்கின்றனர் அவனது பெற்றோர். 1.25 வயசுல இருந்தே அவன் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அது எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டும் அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் அவன் இன்ட்ரெஸ்டடாக மொபைலே எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். சரி, அவனுக்கு ஒரு மொபைல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் நிறைய ஆப்ஸ் எதுனா டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க, எஜுகேஷன் இதுவாக. அதை வச்சு அவன் ஏபிசிடி கற்றுக்கிட்டான், அல்ஃபபெட்ஸ் கற்றுக்கிட்டான், கலரிங் கற்றுக்கிட்டான், நிறைய கற்றுட்டு அவனாவே டிராயிங் புக்கில் எழுத ஆரம்பித்தான். செல்போன்களில் விளையாட்டு செயலிகளை பயன்படுத்தி விளையாடுவதில் சாய் சர்வேஷ் ஆர்வம் காட்டியதை பார்த்து அவனுக்கான பிரத்யேக செயலிகளை பதிவிறக்கம் செய்ததாக கூறுகின்றனர் பெற்றோர். ஆங்கில எழுத்துக்களை பயில்வது, நிறங்களை கண்டறிவது போன்ற செயலிகளை பதிவிறக்கம் செய்து கற்றல் பக்கம் அவனது ஆர்வத்தை திசை திருப்பியுள்ளனர். மட்டும் இல்லாமல் எஜுகேட்டிவாகவும் கொண்டு வந்தனால அவனுக்கு இப்போவே கலர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக அவன் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இவனுக்காகவே நான் தனியாக சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்னென்ன இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்குறது. இந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து நாட் ஓன்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் எஜுகேட்டிவாகவும் கொண்டு வந்துட்டுருக்கேன். அவனும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ட்ரம்ஸ் வாசிக்கும் செயலியில் மகனின் ஆர்வத்தை கண்டு ட்ரம்ஸ் வாத்தியங்களே வாங்கி பரிசு அளித்துள்ளனர் இந்த பெற்றோர். ஒரு கேம் விளாட போகிறான் அப்படின்னா அவனை ரேமை பூஸ்ட் பண்ண தெரியும். எல்லா ஆப்ஸையும் க்ளோஸ் பண்ணி ரேமை பூஸ்ட் பண்ணி, ஏன்னா அந்த கேமிங்க்கு என்ன சப்போர்ட் தேவை, இப்போ ரேம்ன்றது என்ன அப்படின்ட்டு அவனுக்கு தெரியும். இதை பூஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம கேமிங் ஸ்டக் பண்ணாமல் விளாடலான்றது அவனுக்கு இப்போ தெரியும். ஸோ இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே இவன் இந்த ஆப்பை யாராவது ராங்காக யூஸ் பண்ணால் கூட இது இப்படி யூஸ் பண்ணணுன்னு இப்போ இவனே சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்மால் டியூட்டர் ஆகிட்டான். 3 வயதிலேயே அனைத்து செல்போன்களையும் எப்படி பயன்படுத்துவது, அதில் உள்ள செயலிகளை எப்படி பயன்படுத்துவது என சாய் சர்வேஷ் செய்து காட்டுவதைக் கண்டு அவனது பெற்றோர் பெருமிதப்படுகின்றனர்.